So hello everyone, welcome to our Soldiers Guide channel. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 கான அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க இனிமேல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி 22ஆம் தேதி வரை அப்ளிகேஷன் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணவங்க ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், கிளர்க், நர்சிங் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இருக்கக்கூடிய நாளில் என்ன படிக்கலாம், எப்படி படித்தா வந்து ஸோ எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்டீஸாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஜிடி ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், கிளர்க், நர்சிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் 1000+ மார்க் கொஷின் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஓல்டு மார்க் கொஷின் இது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே பின்ல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரே சிலபஸ் தான், ஒரே பேட்டர்ன் தான், ஒரே எக்ஸாம் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாசிங் மார்க் அப்படின்றத விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 15 கொஷின் வரும். ஜென்ரல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் வந்து ஒரு 15 கொஷின் வரும். ரீசனிங்லேருந்து 5 கொஷின் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோட்டலாக உங்களுக்கு 50 கொஷின் வரும். 50 × 2 வந்து 100 மார்க் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இந்த 100 மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ். இந்த வாட்டி CBT 1 இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த வாட்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் போன வருஷத்துலேருந்து. அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் ஃபிசிக்கல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின் அடிச்சிங்க அப்படின்னாவே ஃபிசிக்கலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? 35க்கு மேலே அடிச்சிங்க அப்படின்னா ஓவரால் வந்துடும். தைரியமாக இருக்கலாம். 35 கொஷின் சொல்கிறேன், 35 மார்க் இல்லை, 35 கொஷின். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் டெக்னிக்கல் வந்து 200 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு 100 மார்க் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் எக்ஸாம், 100 மார்க் ஃபிசிக்கல் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிங்க அப்படின்னா 60 மார்க் வரும். செகண்ட் பேட்ச் அடிச்சிங்க அப்படின்னா 48 மார்க். இந்த மாதிரி மார்க் ஆட் ஆகி தான் உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது டெக்னிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா 200 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஃபிசிக்கல் 545 ஓடி தான் ஆகணும். ஸோ இந்த 200 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே 10 கொஷின் வரும், மேக்ஸ் வந்து 15 கொஷின் வரும், ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 15 கொஷின் வரும், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஷின் வரும். டோட்டலாக உங்களுக்கு 50 கொஷின் வரும். 50 × 4 ஒரு கொஷினுக்கு வந்து 4 மார்க்கு. அதாவது 200 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கான அதாவது நீங்கள் எவ்வளோ எடுத்தால் வந்து ஓவராலுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50க்கு வந்து 35 40 கிட்ட வந்து அடிக்க பாருங்க. ஓகேங்களா? இதுக்கு ஏன்னா டெக்னிக்கல் அப்படின்றதுனால ஸோ கம்மியான பேர் தான் எடுப்பாங்க. அதனால வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்னிவீர் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஸோ பேட்டர்ன்லாம் வந்து சிலபஸ் எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் சிபிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்னில் வந்து ஜிகே வந்து ஒரு 5 கொஷின் வரும். பார்ட் 1, பார்ட் 2 இது வந்து ஒரே பேட்டர்னில் தான், அதாவது ஒரே செக்ஷனில் உள்ளதான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதுக்குள்ளே பார்ட் 1, பார்ட் 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் வந்து ஜிகே வந்து 5 கொஷின் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 5 கொஷின் இருக்கும். மேக்ஸில் 10 கொஷின் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் பேசிக் சயின்ஸ் கொஷின் வந்து ஒரு 5 கொஷின் இருக்கும். இங்கிலீஷ்லேருந்து ஒரு 25 கொஷின் இருக்கும். டோட்டலாக 50 கொஷின். ஒரு கொஷினுக்கு 4 மார்க், 200 மார்க் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இது கூடவே உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைப்பிங் டெஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் செஞ்சு தான் காமிக்கணும். அது பர் வேர்டு வந்து 32 மினிட்ஸ்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸாக்டாக தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கலாம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். நீங்கள் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் அதுக்கான சிலபஸ் இப்போ முடிச்சிருப்பீங்க. முடிச்சதாக இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய நாளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்னிவீர், ஜிகே, ட்ரேட், கிளர்க்கு, நர்சிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அரியன்ட்லேயோ இல்லை எஸ்கேலையோ வந்து 50 செட்டுக்கான ப்ராக்டிஸ் புக் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அமேசானில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 செட் கொஷின் பேப்பர் இருக்கும். அது வந்து 200க்குள்ளே தான் வரும் இந்த புக். ஓகேங்களா? ப்ரைஸு. ஸோ என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 50 செட்னா நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி 50 செட் கொஷின் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைம் கீப்பப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம்.
இப்போ நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு பை பண்ணுங்க. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து மெட்டீரியல் பை லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய நேம் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. ஒரு லெட்டர் வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலையும் கரெக்டாக பிடிஎஃப் வந்து டெலிவர் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு 149 rupees பே இருக்கும். பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன்பே, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை கொடுத்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களோட பிடிஎஃப் ரிசீவ் ஆயிரும். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த மெயில் ஐடி அப்படி இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் அப்படின்னா கிளியர் பண்ணி விடலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அக்னிவீர் மேக்ஸுக்கான தனி பிடிஎஃப் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதை பற்றி நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்னா 100 கொஸ்டின் இருக்கும். ப்ராஃபிட் லாஸ்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். ஜாமெட்ரி அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி 100 கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனோடு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இதில் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்மி 1000+ மார்க் கொஸ்டின் வந்து நம்மளுடைய இந்த பிடிஎஃப் வாங்கும் போது உங்களுக்கு இதிலே வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப் மட்டும் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 செட் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரீசனிங் மேக்ஸுக்கான ஒரு புக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரெயினுக்கு படிச்சிருந்தாலும் படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெக்ஸ்ட் புக்கில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது போட தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து அங்கே மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வந்து டைம் கீப் அப் ஆகும். ஓகேங்களா? இந்த 60 மினிட்ல முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிக்கும் போதே படிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.